இறங்கி போய் கொண்டிருக்கணும். சிவன் சிலையை பாருங்க, ஒழிச்சு வச்சுக்கணும். பெருந்தொகை 12 பாகசியிலேருந்து 10 பாகசிக்கெல்லாம் இருந்துச்சு அதிகாலம். இப்போ பார்த்தீங்கன்னா இதான் வந்து சிவன் ஒளி பாதம் 2243 மீட்டர் குத்து இறங்குண்ட மேலே பிரதான நுழைவாயில். அதில் நேரம் 12 மணி ஆகி கொண்டிருக்கு. இந்த நேரத்தில் கொண்டு போய் நான் பாருங்கள் 1993 சரிங்க. சொந்த இடம் வந்து குறுக்கிடுவான். மேலே வந்து ஒரு பெல் ஒன்று இருக்கு. இப்படி போலீஸாக்களும் வந்து இந்த நெரிசலை கட்டுப்படுத்துறதுக்காக வேண்டி வந்துட்டு இருக்கணும். சூரிய உதயத்தை பார்த்துட்டு சிவனொளி பாதம் மேலே என்ன இருக்கு. உறவுகளுக்கு வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் இந்த சிவனொளி பாதம் மலைக்கு வந்துட்டோம். இங்கே வந்து இன்றைக்கு இப்படியே தல யாத்திரையை வந்து மேற்கொள்ள போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வந்து கால் பதிச்ச இடம், அதை தான் வந்து சிவனொளி பாதம் மலை என்று சொல்லினா. இது வந்து இலங்கையின் 2வது மிகப்பெரிய மலை. கிட்டத்தட்ட 2243 மீட்டர் குத்து இறங்குண்ட மேலே. ஸோ இதைத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இது என்னடா வந்து இப்போ இரவு நேரம் சரியாக வந்து 10:30 மணிக்கு வந்து நாங்கள் ஏற ஆரம்பிச்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட இந்த கிட்டத்தட்ட இந்த 2243 மீட்டரையும் வந்து ஏறி முடிக்கணும். இங்கே வந்து இது ஒரு புனித யாத்திரையாக மேற்கொள்கிறது. அதை விட வந்து இங்கே காலையில் இடம்பெறும் இந்த சூரிய உதயத்தை பார்க்குறதுக்கு வந்து நிறைய மக்கள் வாராவே. இது வந்து ஒரு சுவாரஸ்யமான காணொலியாக இருக்கும். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். அடுத்தடுத்த விஷயங்கள் என்ன மாதிரி இருக்குன்றதை பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அந்த நீர்வீழ்ச்சியை பார்த்துட்டு வந்து மஸ்கலியா டவுனில் நிற்கிறோம். இப்படியே வந்து நல்ல தண்ணி என்ற இடத்துக்கு வந்து இந்த லோக்கல் பஸ் எடுத்து அங்கே போகணும். அங்கே போய் தான் அப்படியே வந்து நாங்கள் சிவனொளி பாத மலையை நோக்கி பயணிக்கணும். இதான் வந்து இந்த நல்ல தண்ணி என்ற இடத்துக்கு போகிற பஸ். வந்து 6:30 மணிக்கு வந்து இந்த நல்ல தண்ணி இடத்துக்கான பஸ் வந்து வெளிக்கிட போகுது. மஸ்கலியாவிலேருந்து இப்போ நாங்கள் நல்ல தண்ணி என்ற இடத்த நோக்கி வந்து பேருந்தில் பயணித்து போய்கொண்டிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த நல்ல தண்ணி என்ற இடத்துக்கு வந்துட்டோம். இதுதான் நல்ல தண்ணி என்ற இடத்தின் பஸ் ஸ்டாண்ட். ஸோ இப்போ கடுமையாக மழை பெஞ்சு கொண்டு இருக்கு, தூரிக்கொண்டு இருக்கு. ஸோ நாங்கள் இதுக்கு பிறகு தான் வேறு பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த மலைப்பகுதியில் தெரியுது அந்த லைட் தான் வந்து சிவனொளி பாதம் மேலே. ஆனால் இப்போ நாங்கள் நிற்கிற அந்த நல்ல தண்ணி என்ற இடத்த பார்த்தீங்கன்னா கரண்ட் நாங்கள் காய்ச்சி கொண்டு இருக்க கரண்ட் நின்றுட்டு. ஸோ எல்லா கட்டடங்களுமே அப்படியே ஏதாவது டிரான்ஸ்ஃபார்மர் இஷ்யூவாக என்னென்னு தெரியாது, கரண்ட் இல்லை. அதோட வந்து மழையும் பெய்யுது. ஸோ நான் கடைசியாக வந்து நண்பர்களோட என்னுடைய உயர்தர பரீட்சை முடிஞ்சோன்னே வந்தேன் நான் டூராக. அப்போ வந்து நல்லா இருந்தது, கிளைமேட் நல்லா இருந்தது, நல்ல குளிராக இருந்தது, ஏறினாங்க. பட் இன்றைக்கு எல்லாமே வந்து ரோங்காக இருக்குது. பார்ப்போம் என்ன மாதிரி போகுதுன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருக்கணும் இந்த கரண்ட் வந்த பிறகு. ஸோ நிறைய பேர் வெயிட் பண்ணி இருந்துட்டு கரண்ட் வந்தோடனே வந்து கொண்டிருக்கணும். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சிங்கள மக்கள் தான். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா பிரதான நுழைவாயில். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புத்தட்ட படம் மட்டும் தான் போட்டு கிடக்கு. தொழிற்சி நாங்கள் பயணிப்போம். சிவனொளி பாதம் மலைக்கு போகிறதுக்கு வந்து 2 வழிகள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டனால் போகிறது, மற்றது வந்து இரத்தினபுரி மாவட்டம் போய் அதாலயம் வந்து வரலாம். ஆரம்பத்துலேயே வந்து இந்த ஸ்வீட் கடையெல்லாம் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா வந்து புத்தட்ட சிலை தான் நான் பார்க்க முருகன் சிலை மாதிரி இருந்துச்சு. இங்காலயம் வந்து புத்த பெருமாண்டு ஒரு பெரிய சிலை ஒன்று இருக்குது. சிலையும் கும்பிட்டு தான் தொடர்ந்து பயணித்து கொண்டு இருக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா போகிற வழியில் ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்குது. தொடர்ந்து அப்படியே போகிறோம். ஸோ இப்போ நள்ளிரவு நினைக்கணும், நேரம் 11 மணி ஆகிக்கொண்டிருக்கு. ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் மக்கள் வேறு வழி கிடைக்கணும். வந்து பார்த்திங்கன்னா ஒரு தமிழ் கடை உண்டு. ஸோ இங்கே தான் வந்து எங்கள்கிட்ட பேக் வலை வச்சுட்டு நாங்கள் வலிக்கிட்டு போய்கொண்டிருக்கிறோம். சரியாக லக்கேஜோட வேறு இல்லாத கிட்டத்தட்ட கதிர்காமத்தின் 4 மடங்கு உயரம் வந்து சொல்லினோம். இப்போ வந்து பாதையில் இருக்குது. அங்கே போக போக படிக்கட்டுகளாக மாறும். இப்படியே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நடந்து போய்கொண்டிருந்தோம் நாங்கள். ஸோ பிள்ளையார் கோயிலுக்கு அடுத்த ஒரு சிவன் கோயிலும் ஒன்று இருக்குது. சிவன் சிலையை பாருங்கள், ஒரு வித்தியாசமான முறையில் அமைஞ்சிருக்கு. முன்னுக்கு வந்து சிவலிங்கத்தின் உருவம் வந்து வச்சிருக்கு. ஸோ
ஸோ இங்கே உண்டியல் வச்சு விபூதியும் இருக்குது. இப்படி வந்து நாங்கள் பயணத்தை வந்து தொடர்றோம். இந்த மலையால் இறங்கி வந்து கொண்டு இருந்தோம் நாங்கள் இரவு நேரம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து வாஷ்ரூம் வசதி செஞ்சுருக்கு ஃப்ரீ ஹேண்டு போட்டு. நான் நினைக்கிறேன் வந்து இது அருவியிலேருந்து வர தண்ணியாக்கும் அப்படியே வந்து விழுகிற மாதிரி செஞ்சுருக்கணும். சித்தாலேபாண்ட அனுசரணையோடு நடந்திருக்கு போல். அதுவும் வந்து இங்கே இருக்குது. தொடர்ச்சியாக நாங்கள் பயணித்து போய்கொண்டிருக்கோம். இப்போ வந்து கொஞ்சம் க்ரோட் இல்லாமல் இருக்குது. அடுத்த ஒரு வாயிலும் இருக்குது, பார்ப்போம். ஸோ அந்த 2வது வாயிலுக்கு வந்து நாங்கள் இங்கே எல்லாமே புத்த பெருமாண்ட சிலையெல்லாம் தான் இருக்குது. இதில் இன்னொரு வாயில் உண்டு. இதில் வந்து சிவபெருமானா புத்த பெருமானான்னு தெரியலை. அது சிலை ஒன்று வைக்கப்பட்டு இதுதான் 1வது வாயில் தாண்டி போகிறோம். வந்து பார்த்திங்கன்னா ஒரு நடந்து வந்து ஒன்று கேட்க ஒரு ஸ்வீட் கடை ஒன்றில் வந்து இது நான் அங்கே எந்த இடத்தையுமே பார்த்ததில்லை. உள்ளுக வந்து பெனங்கட்டி வச்சு ஸ்டஃப் பண்ணியிருக்கான். வெளியில் வந்து கடலை மாவை வச்சு பொறிச்சிருக்கணும். ஸோ ஒன்று வாங்கினாங்க. 1993 சரிங்க. சொந்த இடம் வந்து குறுக்கிடுவான். இல்லை இல்லை, நம்ம இங்கே மஸ்கேலியா குறுக்கிடுவான். அங்கே வந்து போயிட்டு பிஸ்னஸ் செஞ்சோம். இந்த டைம்லேயே நாங்கள் செஞ்சோம். சொந்த ஊர் மஸ்கேலியா நான் குறுக்கிடுவான்லேயே வந்து இருந்தவரா ஸ்வீட் கடை வந்து போட்டு இந்த டைமில் திரும்ப இங்கே வரையிடாமல் அங்கே வந்துடுறீங்க. இல்லை இல்லை, 6 மாதம் மட்டும்தானே அங்கே. அங்கேயும் வியாபாரம் செஞ்சீங்க மட்டும்தான். 1 மாதம் 2 மாதம் அப்படி. நாங்கள் இவங்க முழுக்க போகிறத அப்படியே. ஐயா வியாபாரமா இது மட்டும்தான் நம்ம செய்யறது. இங்கே இப்போ இந்த சீசனில் இந்த மாதிரி ஆக்கள் குறைஞ்சிருக்கா வளமையாக? கொஞ்சம் இனி இப்போ போக போக கூடுமா இல்லாட்டி? இது என்ன பிரச்சனை மட்டும்தான். இல்லாட்டி ஜனம் வந்துட்டு தான் இருந்துச்சு. ஏப்ரலுக்கு பிறகு கூட அப்படின்னு இல்லை. கூடும். ஏப்ரலுக்கு பிறகு தான் இன்னும் கூடுமா? ஓகே ஓகே. ஏப்ரல் பிறகு 1 மாதத்துக்கு கட்டாயம் இருக்கும். மே மாதத்துக்கு போய வச்சு கட்டாயம் ஆகுது. மேயோட சரி. மழை வந்துருச்சா மட்டும்தான் கரைச்சு. மழை வந்தால் குறையும். மேயோட சரி சீசன். ஓகே. மே மாதத்துல போயோட முடியும். ஸ்டார்ட் பண்ணுறது டிசம்பரா? டிசம்பர் போய். ஓகே. பெரிய கடையில் நான் போன வருஷம் பிறகு எல்லாம் ஓப்பன் ஆயிருந்துச்சு. இந்த மாதிரி வாக்கலைங்கனால பெருசாக கடையெல்லாம் இல்லை. இந்த கடை மூடி இருக்காங்க. நைட்டுக்கு ஆக்கள் குறைவு தானே. இப்போ எப்படி இல்லை, இப்போ டேர்ன் படி வருமா? இப்போ இன்றைக்கு நீங்கள் திறந்தா நாளைக்கு அவர் அப்படி இல்லை. விரும்பி நாட்கள் திறக்கலாம், விரும்பி நாட்கள் மூடலாம். டெய்லி தானே 6 மாதம். இப்போ இந்த சீசன் முடிய என்ன செய்வீங்க? இந்த சீசன் முடிய நம்ம இது போவோம் தெரணியங்களை அப்புறம் மீன் தர. ஓகே ஓகே. இது அப்படியே இருக்கு உங்களோட கடை? இந்த கடை அப்படியே இருக்கு. இதுக்கு பெருசாக ஏதாவது டேக்ஸ் ஒன்றும் இல்லை தானே? நம்ம தானே. ஊர் தானே. ஓகே ஓகே. தண்ணி இல்லை, நீங்கள் சாமான்லாம் எடுத்துருவீங்க, உங்களோட கடை மட்டும் இருக்கும் அப்படி தானே? சாமான் கொண்டு போகும் தானே. இப்போ இல்லை, நீங்கள் கொண்டு வரதெல்லாம் நடந்து தான் போயிடுவோம். இது பிரச்சனை இல்லையா? இப்போ இந்த கடையில் டேமேஜ் ஒன்றும் ஆகாமல் அப்படியே இருக்கும் அடுத்த டிசம்பர் மட்டும். நம்ம ஊர் தானே. நம்ம திருப்பதியில் வந்து நமக்கு என்ன செய்ய போகிறாங்க. அது சரி சரி ஐயா, நாங்கள் கிளம்புறோம். ஸோ என்னென்னா புத்தட்ட புனித பாதத்தை வந்து கொண்டு போய் கொண்டிருக்கணும் மேலே. சில பேர் இதில் இருந்தே வந்து தொட்டு வணங்கினோம். ஸோ இந்த இப்போ வந்து நேரம் 12 மணி ஆகி கொண்டிருக்கு. இந்த நேரத்தில் கொண்டு போய் நான் பாருங்கள். இதில் எங்கேயோ இருந்தெல்லாம் கொண்டு வந்ததாங்க. எனக்கு இடம் சரியாக தெரியல. அங்கேருந்து யாத்திரையாக கொண்டு வந்தேன்னு சொல்லி நம்ம இதை வந்து மேலே கொண்டு போய் நம்ம சித்தாலேபாண்ட பிராண்ட் தான் வந்து இங்கே கூட நிற்கிது. ஸோ சித்தாலேபாண்ட ப்ராஜெக்ட். வணக்கம் அண்ணா, நீங்கள் எவ்வளோ காலம் இதில் கடையில் இருக்கீங்க? 4-5 வருஷமா. இப்போ சீசன் டைம் தவிர மிச்ச டைமில் என்ன மாதிரிங்க வியாபாரம்? டிசம்பர்ல இருந்து மே மட்டும்தான். இந்த அண்ணாட கடையில் வந்து நெஸ்டி வந்து எடுத்துருக்குறோம். சம்பல் வந்து இப்போ அரைச்சி தந்தார் அந்த தம்பி தான். ஸோ அவர்கிட்ட கேட்டோம் என்ன போட்டதுன்ற. கட்டைத்தூளும் உப்பும் தக்காளி சோஸ் 3 தானே போட்டு செஞ்சதான்.
நல்லா இருக்குது இந்த சம்பளம் ரொட்டியும். இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா சரியா 12:28 ஆகுது. கைடும் வந்திருக்கிறார். நேற்றைய நாளில் எங்கிற பயணம் இன்றைய நாள் வரைக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கு. இப்போ தான் வந்து நாங்கள் இந்த பாருங்கள் நாங்கள் ஏறி வந்த பாதையை சரியான அப்படி நீளமாக குத்துயரமான பாதை. ஸோ ஏறி வந்து கழிச்சு போய் ஒவ்வொருத்தரும் ஒரு மூலையில் இருக்கணும். இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா காடு. ஸோ சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன். இதான் வந்து அன்றைக்கு போன வருஷத்தை நான் வந்ததை விட ஆக்கள்லாம் குறைவாக தான் இருக்குது. அதில் வந்து ஏறுறதுல நெரிசல் இல்லை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காய்ச்சி கொண்டு தன்சல் தந்த ஒரு லட்டு உண்டு. கிட்டத்தட்ட 40 விதமான இடம் வந்து ஏறி முடிச்சிட்டோம். இப்போ தான் வந்து இந்த குத்துயரமான இடங்கள் ஆரம்பிக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே கடை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த குத்துயரமான படிக்கட்டுகள் வந்து ஆரம்பிக்குது. இனித்தான் வந்து எனக்கு ஸோ உண்மையை சொன்னால் நம்ம மடிய ஏறி வரைக்கும் வந்து இந்த ஹார்ட் பீட் அடிக்கிறது என்னால் இருக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. அந்தளவுக்கு இல்லாடி ஏறா விட்டாலும் ஏற மாட்டோம், அப்படி இருந்துடும். ஸோ இங்கேத்தான் நாங்களுக்கு இதெல்லாம் பழக்கப்பட்டுட்டு ஸோ அங்கே சமதரையில் ஓடிப்பழினங்களுக்கு வந்து மேலே வேற வேற கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதோட வந்து குளிரம் வந்து கூடிக்கொண்டே போகுது மேலே வேற வேற. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சரியா அரைவாசி மேலே ஏறிட்டோம். தொடர்ந்து பயணத்தை தொடர்ந்து கொண்டு இருக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா இதில் தெரியுது இந்த லைட்ஸுகள் எல்லாமே தான் இந்த மலையண்ட பாதை. ஸோ இதில் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன லைட்டுகள் தெரியலாம் தானே, அந்த லைட் தான் வந்து இந்த மலையண்ட பாதை. ஸோ இதால் ஆக்கள் ஏறிக்கொண்டிருக்கணும். ஆனால் அவ்வளோ நெருக்கமாக அண்டு இல்லாதால் ஈஸியாக போகக்கூடிய மாதிரி இருக்குது. தொடர்ந்து ஏறிக்கொண்டிருக்கிறோம். பாதையில் எல்லாமே சரியான குத்துயரமான பாதையெல்லாம் இருக்குது. அழைச்சி போய் மக்கள் இருக்கணும். பாருங்க இது இந்த பாதை எப்படி இருக்குண்டு குத்துயரமாக போய்கொண்டிருக்கு. இப்போ நாங்கள் திரும்பவும் வந்து ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள் தடியல் வந்து வெட்டி விற்கிறாங்க. போகிற எல்லாருமே வந்து ஒரு டீனேஜாக்கள்லாம் நாங்கள் தடிகளை ஊண்டி தான் இறங்கிட்டு இருக்கணும். பாருங்கள் சிலர் அதிலே இருந்துட்டோம். நாங்கள் போகிறது மெயின் நோக்கம் என்னென்னா காலம் போய் சூரிய உதயத்தை பார்ப்போம்ண்டு ஏறிட்டு வந்து திரும்ப ஒரு இடத்த நிற்கிறோம். ஏறின உயரத்தை பார்த்தீங்கன்னா உங்களை படிக்கும்போது தெரியாது. ஸோ இந்த இடத்த என்னென்னா இதை ஓதிக்கொண்டு வருகணும். இதில் நான் பார்த்த விஷயம் என்னென்னா இது சரியாக தெரியலை. இந்த குறிஞ்சி பூ மாதிரி ஒரு பூ ஒன்று இருக்குது. இந்த 12 வருஷத்துக்கு ஒருக்கா பூக்குறது. இந்த ஹட்டன் சோம்பலியில் கடந்த வருடம் பூத்தது. இது எனக்கு தெரியும் என்னண்டு. ஆனால் பார்க்க என்ன குறிஞ்சி பூ மாதிரி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சாக்க கருத்துக்களை பதிவிடுங்க. இந்த இடத்த பூத்து கிடக்கு நிறையாவே இந்த சிவனொலி பாதம்லேயே போகிற வழியில். தொடர்ந்து ஏறிக்கொண்டிருக்கிறோம். எல்லாம் களைச்சி விழுந்து இருக்கணும். ஓ இல்லை பார்த்துட்டேன் எல்லாம் இருக்கணும். அப்படியே இறங்கி கொண்டிருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா குத்துயரம் மட்டுமே வந்து 2 கிலோமீட்டர் மணிக்கோணம் 2 கிலோமீட்டர் 226 மீட்டர் 243 மீட்டர். ஸோ ஆனால் வந்து நாங்கள் இப்படி பரவலாக அதாவது சமாந்தரமாக இப்படி மேலே ஏறிக்க வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் கிட்ட இருக்குது. அதாவது 6.3 கிலோமீட்டர்னு சொன்னாவே உண்மை போய் தெரியாது. ஒரு மாதிரி வந்துட்டோம். அதோ தெரியுது பாருங்கள், அந்த இடத்துக்கு தான் போகணும். பார்க்க சிம்பிளாக இருக்குது. இதால் ஏறி போகிறோம். பார்ப்போம். இலங்கையிலே 2வது பெரிய மலை. ஏண்டா ஏறி வந்தவன் இருந்தோம் நாங்கள். சுட சுட கடலை. ஸோ அதான் சாப்பிடுவோம் வந்து எடுத்துருக்கோம். வாங்க
சூடாக வந்து உப்பு தூளும் போட்டு தந்துருக்கு, வேறு மாதிரி இருக்குது. நீண்ட தூரம் அது வந்த பிறகு ஒரு சமதரை உண்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஊதுபத்தி கொளுத்தி வச்சுக்கணும். பெருந்தொகை புத்த பெருமாளுக்கு தான் கொளுத்தி வச்சுக்கணும். அதில் ஏதோ கிளை கட்டுற மாதிரி எழுதி வச்சு கும்பிடணும். தொடர்ந்து வருவோம். இனித்தான் வந்து கடுமையான குத்துயரம். இதுவரை பார்த்ததை விட பாதையம் வந்து சரியாக ஒடுங்கிட்டு பாருங்க. இதில் ஏதோ ஒரு நூல் மாதிரி போகுது. நான் நினைக்கிறேன் ஏதாவது நேர்த்தி கயிறுகளோ, நெய்தியில் விடுறது கயிறுகள் விட்டு வச்சுக்கணும் போல். பாருங்க பாதையும் ஒடுங்கிட்டு இதுதான் கடுமையான குத்துயரங்களை பார்க்க வேண்டியிருக்கு. 2:28 ஆகிக்கொண்டிருக்கு. இது வந்து பாதை ஒடுங்கிட்டு இப்போ தான் வந்து ரோடாக கொஞ்சம் போய்கொண்டிருக்கணும் பாருங்கள். என்ன சொல்கிறேன், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து பௌத்த மக்கள், சிங்கள மக்கள்லாம் ஏறிக்கொண்டிருக்கணும். ஒரு சில மலேக மக்கள்லாம் வந்து தமிழாக்கலண்ட வர்றது. இப்போ பார்த்தீங்கன்னா நெரிசல் ஆகிட்டுது. ஸோ படிப்படியாக தான் ஏறிட்டு இருக்கோம். முதல்ல மாதிரி இல்லை. மஸ்கெலியா நகரம் அதில் தெரியுது அந்த லைட்ஸ் எல்லாம் பிரதான வீதியை குறைக்குது. பகல் நேரம்டா அப்படியே காட்டினா இரவு நேரம் அவ்வளோ கிளியராக தெரியுமோட்டு தெரியலை. அந்த சைடு உள்ள வந்து லைட் சொல்லியிருக்கு. ஏற முடியாமல் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய பேர். பாருங்கள் எப்படிப்பட்ட குத்துயராண்டு தடியில் ஊண்டி ஊண்டி தான் வராங்க. தொடர்ந்து ஏறி போய்கொண்டிருக்கிறோம். குயிக்க ஏறிலாம் என்ன ட்ராஃபிக் மாதிரி ஒரு மாதிரி ஏறி வந்துட்டோம். நேரம் வந்து பார்த்தீங்கன்னா 3:15 சரியான சிரமமாக இருக்குது, களைப்பாகவும் இருக்குது. அதோட மேலே ஏற ஏற குளிரும் கூடுது. அதோட இங்கே விற்கிற சாமான்ட விலையும் கூடுது. மேலே ஏறி வந்துருக்கு. 80% போதையை வந்து ஏறி முடிச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. மேலே போக தான் சரியான நெரிசலாக இருக்குது. கோயிலுக்கு கிட்ட வந்துட்டோம் போல். போய் பார்த்தா தான் தெரியும் இந்த மாதிரின்ட்டு. கோயிலுக்கு கிட்ட தான் வந்துட்டோம். அதான் வந்து கோயில் பகுதி. அந்த வாயிலால் வந்து போகணும். ஸோ கீழே வந்து நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து இதில் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் ஏறி வந்துட்டும் இருக்காங்க. நாய் ஒன்று வந்திருக்கு பாரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய பேர் வந்து ஏறி முடிச்சுட்டு சூரிய உதயத்தை பார்க்கறதுக்காண்டி காத்திருக்கிறாங்க. எங்களை சைடும் பாருங்க எல்லாமே வந்து கூடுதலாக பாய்ஸாக்கெல்லாம் வந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா இங்கே இந்த அதிகாலை பொழுதில் வந்து இந்த சூரியன் உதிக்கிற காட்சி அப்படி வந்து செவ்வானமாக இருக்குது பாருங்க.
வந்து ரங்கி போய் கொண்டிருக்கணும் பாருங்கள். வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வந்திருக்கணும். போலீஸாக்களும் வந்து இந்த நெரிசலை கட்டுப்படுத்துறதுக்காக வேண்டி வந்துட்டு இருக்கணும். மேலே வந்துட்டு சூரியன் நாங்கள் இப்போ மேலே போய் கொண்டிருக்கிறோம். சூரிய உதயத்தை பார்த்துட்டு சிவனொலி பாத மேலே என்ன இருக்கு වහලා තියෙන්නේ මළුව. மேலே நிற்கிறோம். மேலே வந்து ஒரு பெல் ஒன்று இருக்கு. இப்படி இங்கே பாருங்க, வந்து அட்டனண்டலி இருக்கு. இதில் தான் வந்து அந்த ஸ்ரீபாதம் இருக்கு. உள்ளுக்க போய் பார்க்கணும். அது ஃபோட்டோ எடுக்க இயலாண்டு போட்டிருக்கு. நாங்கள் இப்போ அந்த பாதத்தை பார்க்க போய்கிட்டு இருக்கிறோம். ஆனால் உள்ளே வந்து ஃபோட்டோ வீடியோ எடுக்க இயலாது. அந்த மணி அடிச்சு கும்பிட்டு கொண்டு இருக்கணும். பூஜைக்கான பொருட்கள் கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சி நாங்கள் திரும்ப போய்கொண்டிருக்கிறோம். அங்கால பூஜை நடக்குதாம். காலை பூஜை. இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா காலை 6:30 மணி ஆகுது. இறங்கி போய்கொண்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா சூரியன் நல்ல உச்சம் கொடுக்குது. இந்த வியூவை பாருங்க, உண்மையிலேயே நல்லா இருக்கு. இந்த காலமே சூரிய உதயத்தை பார்த்துட்டு அப்படியே கலந்து போய் கொண்டிருக்கிறோம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா இரவு ஏறி வந்த பாதை பாருங்க. இரவு காட்ட முடியல, இப்படி ஒரு குத்துயர பாதை உண்டு. மலைப்பகுதியில் பாருங்க, இப்போ வடிவாக தெரியும். அங்கே மட்டும் ஆட்கள் ஏறிட்டு இருக்காங்க. இந்த பகுதியில் தான் இரவு ஏறி வந்தோம். பாருங்க, இறங்கி வந்துட்டு இருக்காங்க. நேற்றைய இரவு பொழுது வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வெப்பநிலை கிட்டத்தட்ட
12 பாகசிலேருந்து 10 பாகசிக்கெல்லாம் இருந்துச்சு அது அதிகாலை 4 மணி எல்லாம். அதுக்கப்புறம் இப்போ சூரிய உதயத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பழைய நிலைமைக்கு வந்திருக்கு. கொஞ்சம் ஓகே இருந்துச்சு, நடுங்க வலிக்கிட்டு இதெல்லாம். நீ பாருங்கள், இந்த மலைப்பகுதியால் தான் நேற்று இரவு ஏறி வந்தாங்க. ஸோ இரவு காட்ட முடியலை, இறங்கி போய் கொண்டிருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதான் வந்து சிவன் ஒளி பாதமேலேன்ற தோற்றம். இறங்கி வரைக்கும் வந்து எடுத்துனாங்க, இரவில் வந்து காட்ட முடியலை. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் மலையால் இறங்கி சிவனொளி பாதமலையில் இறங்கி ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா சிவனொளி பாதமலையை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து முழுக்க வந்து பௌத்த சமய இதுகள்லாம் அவை இந்த பூஜை வழிபாடுகள்லாம் இடம்பெற்று கொண்டிருக்கு. அதோட வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த காலையில் நடக்கிற அந்த சூரிய உதயம் வந்து ஒரு முதன்மையாக எல்லாரும் வந்து பார்க்குறதுக்கு போய் கொண்டிருக்கீங்க. அதோட பெரும்பாலும் ஒரு 90-95% பார்த்திங்கன்னா பௌத்த மக்கள்லாம் இந்த யாத்திரைக்காக வேண்டி போய் கொண்டிருக்கணும். ஒரு 5% அப்படி தான் வந்து மற்ற முஸ்லீம் மக்களும் மலைய தமிழ் மக்களும் கொஞ்சம் பேர் போய் கொண்டிருக்கணும். இந்த மாதிரி தான் இருக்குது இப்போ இது நிலைமை. யாழ்ப்பாணத்துலேருந்துலாம் போகிறது குறைவு, பெரும்பாலும் கதிராமத்துக்கு தான் போகிறது. அதோட வந்து பார்த்திங்கன்னா அதிகாலை நேரம் 4 மணியெல்லாம் பார்த்திங்கன்னா சரியாக வெப்பமெல்லாம் குறைஞ்சிருந்தது. ஒரு 10 பாகையிலேருந்து 12 பாகைலாம் இருந்துச்சு, நடுங்க வலிக்கிட்டு அந்த மாதிரி. அதுக்கப்புறம் சூரிய உதயத்துக்கு பிறகு ஓகே வந்துட்டுது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இதில் வந்து நான் ஒரு சுற்றுலா சம்மந்தமாக தான் இந்த வீடியோ பதிவேற்றேன். அதாவது வந்து இந்த யாழ்ப்பாணத்துலேருந்து சிவனொளி பாதமலையை நோக்கி ஒரு பயணமாக ஒரு சுற்றுலா சம்மந்தமான கவலையாக மாதிரி நான் பதிவேற்றேன். கவலை பிடிச்சிருந்தால் மறக்காம வந்து லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து சிவனொளி பாதமலைக்கு வர போகிறீங்கன்னா சீசன் டைம் வந்து மே மாதம் மட்டும் இருக்குது. யாழ்ப்பாணத்துலேருந்து 2 பஸ் இருக்குது. ஒன்று வந்து ஹெட்டன் பஸ், இன்னொன்று வெர்லியா பஸ். ரெண்டும் தனியாட்ட பஸ். அது வந்து மாலை 5 மணிக்கு வலிக்கிட்டு நினைக்கிறேன். அதில் நீங்கள் வந்தீங்கன்னா நேரடியாக வந்து ஹெட்டன்லேருந்து நல்ல தண்ணிக்கு பஸ் எடுத்து வந்தீங்கன்னா சிவனொளி பாதமலை போகலாம். இல்லாட்டி நீங்கள் கண்டியிலேருந்து வந்து ஹெட்டனுக்கோ அல்லது மஸ்கெலியாக்கோ வந்து அங்கேருந்து நல்ல தண்ணி என்ற இடத்துக்கு பஸ் எடுத்து வந்தீங்கன்னாலும் அடைஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பொது போக்குவரத்தை பயன்படுத்தினா வந்து உண்மையிலே வந்து ஒரு பட்ஜெட்டான பயணமாக இருக்கும். சரி, இதோட வந்து கவலையை நிறைவு செய்து கொள்வோம்.